Hello friends, வணக்கம் and welcome back to our channel. இன்னைக்கு வீடியோ பாத்தீங்கன்னா நாங்க இங்க டூர் வந்திருக்க இடத்துல ஒரு ரெசார்ட்ல ஸ்டே பண்ணிருக்கோம். அந்த ரெசார்ட்டோட ஹோம் டூர் தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க குயிக்கா வீடியோக்குள்ள போலாம். Hello friends, welcome. வாங்க நம்ம சுத்தி பார்க்கலாம். So உள்ள நுழைஞ்சதுமே பாத்தீங்கன்னா இந்த ரைட் சைடுல நம்மளுக்கு ஒரு க்ளோசெட் கொடுத்திருக்காங்க. போட்டு நம்ம ஏதாவது ஹேங் பண்ணிக்கிற ஐட்டம்ஸ் இங்க பண்ணிக்கலாம். அப்படியே பக்கத்துல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு லாண்ட்ரி மிஷினும் கொடுத்திருக்காங்க. வாஷ் பண்ணிட்டு மேல ட்ரை பண்ணிக்கலாம். இங்க லிக்விட் ஊத்தி நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு 1 hourல முடிஞ்சிடும். சோ இது ட்ரையர். சோ நம்ம வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம் இது. சோ அப்படியே நம்ம லெஃப்ட்ல பார்த்தோம்னா வச்சுக்கோங்க கிச்சன். நம்மளுக்கு முக்கியமான ஒரு விஷயமே இந்த கிச்சன் தான். சோ நல்ல தாராளமான ஒரு கிச்சனா இருக்குங்க. இங்க பக்கத்துல அப்படியே என்ட்ரி ஆனதுமே பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ். சோ நாங்க இட்லி பேட்டர், ஜூஸ், பால் எல்லாம் எடுத்துட்டு வந்துருது. அது இன்னும் இருக்கு, நாங்க போகும்போது எடுத்துட்டு போகணும். இந்த ஃப்ரிட்ஜுக்கு மேலே பாத்தீங்கன்னா 2 கபோர்ட் கொடுத்திருக்காங்க. இங்க ஒரு கபோர்ட் நீட்டா கொடுத்திருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா காஃபி குடிக்கிறதுக்கான கப்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. இங்க ஜூஸ், அப்புறம் சின்னதா ஏதாவது ட்ரிங்க் பண்றதுக்கு ஷார்ட் கிளாஸ்ல வச்சிருக்காங்க. சோ இந்த கபோர்டு கீழே பாத்தீங்கன்னா காஃபி மேக்கர். சோ ஃபில்டர் காஃபி ப்ரிப்பேர் பண்ணி நம்ம குடிச்சிக்கலாம். அதுக்கான காஃபி பவுடர் இதுல வச்சிருப்பாங்க. அப்புறம் கிட்ஸுக்கு வேண்டிய பாப்கார்ன். சோ இதெல்லாமே இங்க வர ஒரு அக்சசரிஸ். பாருங்க, குட்டி கப்பு, நம்ம சுகர் மேக் சோ வைக்கிறதுக்கான ஒரு குட்டி கப் கூட கொடுத்திருக்காங்க. இது நாங்க வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்த ஒரு மிக்ஸ். சோ இந்த காஃபி ஃபில்டருக்கு கீழே பாத்தீங்கன்னா நிறைய கபோர்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. நம்ம வேணுன்ற திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். பக்கத்துல பாத்தீங்கன்னா சிங்க் இருக்கு. அதுக்கு கீழே நம்ம அதுக்கு தேவையான வாட்டர் கொடுத்திருக்காங்க. சோ அப்படியே பக்கத்துல பாத்தீங்கன்னா கபோர்ட் இருக்கு. இதுல நம்மளுக்கு தேவையான டின்னர் வேர்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. பிளேட், பவுல். நம்ம வீட்ல இருந்து எதுவுமே எடுத்துட்டு வர வேண்டாம். சோ எல்லாமே இங்க அவைலபிளா இருக்கு. சோ இந்த சிங்க்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பேஷியஸா ஒரு விண்டோ இருக்கு. சோ நம்ம மிக்சர் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்க, பிரெட் டோஸ்ட் யூஸ் பண்ணிக்க, பிளக் பாயிண்ட் எல்லாம் இருக்கு. இதுக்கு கீழே பாத்தீங்கன்னா டிஷ் வாஷர். சோ இங்க பிரெட் டோஸ்டும் கொடுத்திருக்காங்க. ஓ, கட்டிங் போர்ட் எல்லாம் கூட இருக்கு. சோ இங்கே சில கபோர்ட்ஸ் எல்லாம் இருக்கு. இங்க பாருங்க, கத்தி, எல்லா வெரைட்டியான கத்தியுமே இருக்கு. நம்ம எதுவுமே வீட்ல இருந்து எடுத்துட்டு வர வேண்டாம். இங்கே பாத்தீங்கன்னா சமைக்க வேண்டிய எல்லா ஐட்டமும் இருக்கு. கேன் ஓபனர், ஸ்பூன், மெஷர்மெண்ட்ஸ் பண்றதுக்கு, அப்புறம் பீஸா கட்டர் கூட இருக்கு. சோ கேக் எல்லாம் பேக் பண்ணிக்கிறதுக்கு மெஷர்மெண்ட் கப் எல்லாம் கூட கொடுத்திருக்காங்க. சோ எல்லாமே இங்க இருக்குங்க. அப்படியே அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா நம்ம குக் பண்றதுக்கு தேவையான பேன் ஐட்டம்லாம் இருக்கு. சோ இங்க பாத்தீங்கன்னா பீஸா செய்யறதுக்கு, கேக் செய்யறதுக்கு வெசல்ஸும் கொடுத்திருக்காங்க. பேக்கிங் வெசல்ஸ். இது யூஸ் பண்ணிக்கிறதுனா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சோ எல்லாமே நம்ம கிச்சனுக்கு, நம்ம சமையலுக்கு தகுந்த மாதிரியான பாத்திரம் தான் இருக்கு. சோ இங்க கீழே பாத்தீங்கன்னா இங்க எதுவுமே இல்ல. இங்க நம்ம வேணும்ன்ற திங்ஸ் வச்சுக்கலாம். இங்க கரண்டி, இந்த மாதிரி குக்கிங்க்கு தேவையானதுலாம் இருக்கு. இப்படி மேல பாத்தீங்கன்னா பவுல், அப்புறம் கொலாடர் எல்லாம் வச்சிருக்காங்க. டார்ச் கூட வச்சிருக்காங்க. டார்ச் கூட கொடுத்திருக்காங்க தேவைப்படும். சோ கேக் மெஷர் பண்றதுக்கு ஸ்பூன், கப்பெல்லாம் இருக்கும் போது எப்படி பீட்டர் இல்லாம அதுவும் இருக்கு. இந்த கபோர்ட்ல அவ்வளவுதான். சோ இது நம்ம வைன் ட்ரிங்க் பண்றதுக்கு, ஜூஸ் ட்ரிங்க் பண்றதுக்கான கிளாஸஸ் எல்லாம் இங்க வச்சிருக்காங்க. நம்ம இந்தியன் குக்கிங்க்கு தேவையான மிக்சர் பிளெண்டரும் வச்சிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா கேன் ஓபனர். இதுவும் இருக்கு.
இதுக்கு பக்கத்துலயே பாத்தீங்கன்னா 4 அடுப்பு உள்ள ஒரு பேக்கிங் அவனோட உள்ள ஸ்டவ் இருக்கு. அதுக்கு மேலே பாத்தீங்கன்னா மைக்ரோவேவ் அவன். இது பேக்கிங் அவன் நம்ம கேக் எல்லாம் பண்றதுக்கு. இதுக்கு பக்கத்துலயே பாத்தீங்கன்னா இது பெரிய கபோர்ட் இருக்கு. இதுலயே வந்துட்டு கேக் பேக் பண்றதுக்கான கிளாஸ்வேர் வெசல்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. நம்ம தம் பிரியாணி கூட நம்ம இதுல பேக் பண்ணிக்கலாம். சோ அந்த மாதிரி வெசல்ஸா தான் இருக்கு. அதுக்கு தகுந்த ஸ்பூன் கரண்டி எல்லாம் இருக்கு. ரொம்பவே அழகா இருக்கு இந்த ஷேப். பாருங்க, நம்ம குக் பண்ணி சர்வ் பண்றதுக்கு சர்விங் பவுலும் கொடுத்திருக்காங்க. அப்படியே இங்க கீழே கபோர்டு, ஸ்பூன், ஃபோர்க், நைஃப் எல்லாமே இங்க இருக்கு செட்டா. இதுக்கு கீழே நம்ம திங்ஸ் வேணும்னா வச்சுக்கிறதுக்கு கபோர்ட் இருக்கு. இது எல்லாமே எம்டியா இருக்கு. நம்ம தேவையான திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்தோம்னா நிறைய நாள் 1 வீக் தாங்குற மாதிரி நம்ம வச்சுக்கலாம் நிறைய திங்ஸ். இதுவும் அதே மாதிரிதான். இது பாத்தீங்கன்னா பெரிய நீளமான ஒரு கவுண்டர் டாப் கொடுத்திருக்காங்க. நம்ம தாராளமா இது பாருங்க, இந்த சைடு யூஸ் பண்ணலாம், இந்த சைடுமே நல்லா தாராளமா யூஸ் பண்றதுக்கு இருக்கு. சோ நல்ல ஒரு தாராளமான ஒரு கிச்சனுங்க. நாங்க 2 ஃபேமிலியா வந்தோம். சோ நல்ல தாராளமா இருக்கு எங்களுக்கு. சோ அப்படியே இந்த கிச்சன்ல இருந்து லெஃப்ட்ல பார்த்தோம்னா பாத்தீங்கன்னா லிவிங் ஏரியா. சோ இங்க குக் பண்ணி இங்க உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு டைனிங் டேபிள் வித் சேரோட கொடுத்திருக்காங்க. இது பாத்தீங்கன்னா 2 ஹைட் சேர். அப்படியே அந்த கவுண்டர் டாப்ல உட்கார்ந்து சாப்பிட்டுக்கலாம். பாருங்க, நல்ல பெரிய ஒரு டைனிங் டேபிள். சோ பாருங்க எவ்வளவு ஸ்பேஷியஸா இருக்கு. அடுத்து அப்படியே இங்க வாங்க. சோ ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு போட்டோ ஃப்ரேமும் இங்க வச்சிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. இங்க பாருங்க, டைனிங் டேபிளுக்கு மேல அழகான ஒரு லைட் செட்டப் கொடுத்திருக்காங்க. சூப்பரா இருக்கு அது தொங்குறது. நம்ம சாதாரணமா நம்ம வீட்டுல இருக்கிறத விட லைட்டிங்ஸ் இங்க கொஞ்சம் பவராவே இருக்கு. ரொம்பவே அழகா இருக்கு பாருங்க, வெளிச்சம் நல்லா தாராளமா இருக்கு. சோ அடுத்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு நைட் லேம்ப் இருக்கு. ஒரு டேபிள் செட்டப் பண்ணி அந்த நைட் லேம்ப் வச்சு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஃபயர் பிளேஸ் கூட இருக்கு. வின்டர் டைம்ல வந்தோம்னா ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். இந்த ஃபயர் பிளேஸ் ஆன் பண்ணிட்டு நம்ம இங்க உட்காந்து குளிர் காயலாம். சூப்பரா இருக்கும். இது டிஷ் இருக்கு, சிடி பிளேயர் மாதிரி இருக்கு. மூவி ஏதாவது பென்டிரைவ்ல போட்டு பாக்குறதுன்னா நம்ம இது யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். டிவி எல்லாம் வச்சிருக்காங்க. சோ ரிமோட், அதுக்கு தேவையான ரிமோட்டுமே கொடுத்திருக்காங்க தனித்தனியா. ஒரு 4 ரிமோட் இருக்கு. ரொம்ப ஒரு அழகா லெஷர் பண்றதுக்கான ஒரு பிளேஸ் இது. சூப்பரான ஒரு எல் ஷேப்ல ஒரு சோஃபா கொடுத்திருக்காங்க. அதுக்கு பக்கத்துல ஒரு குட்டி டேபிளும் கொடுத்திருக்காங்க. இப்படியே இங்க பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இங்க ஒரு டேபிள் மாதிரி இருக்கு. இங்க நம்ம திங்ஸ் போட்டு எல்லாமே இங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழேயுமே நிறைய கபோர்டு இருக்கு. பாத்தீங்களா எவ்வளவு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் தாராளமா. இந்த லிவிங் ஏரியால இருந்து வெளியில போறதுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு. சோ இந்த லிவிங் ரூம்ல இருந்து நம்ம அப்படியே பார்க்கலாம் பாருங்க. கண்ணாடியில ஒரு டோர் இருக்கு.
நம்ம வெளியில போலாம். ஹலோ. இது ரொம்பவே அழகா லெஷர் பண்ணிக்கலாம். உட்காந்து ஈவினிங் டீ வச்சு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸோட லெஷரா உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இங்க. இந்த வியூ பாருங்க, ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லா இருக்கு. அந்த பக்கம் பாருங்க பீப்புள்ஸ்லாம் நடந்து போறாங்க. அது பாத்தீங்கன்னா கோல்ஃப் ஏரியா. நம்மளுக்கு டைம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கூட போய் விளையாடலாம். இது எல்லாமே ரெசார்ட்டோடைய வீடு தாங்க. சோ இங்க பார்த்து பிடிச்சிட்டோம். நம்ம வாங்க மாடியில போய் என்ன இருக்குன்னு பாப்போம். இங்கேயுமே ஒரு டேபிள் லைட்ல இங்க பாருங்க, கார்பெட் கலரே சூப்பரா இருக்கு. நல்ல வெல்வெட்டி கிளாத்ல இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டவல்ஸ்லாம் கொடுத்திருக்காங்க. நம்ம வேணும்ன்றதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ வாங்க இப்ப நம்ம ஒரு பெரிய பெட்ரூமுக்கு போலாம். இது பாத்தீங்கன்னா இந்த ரெசார்ட்ல இருக்க ஒரு மாஸ்டர் பெட்ரூம். இதுக்குள்ள வந்தோம்னா என்ட்ரன்ஸ்ல ஒரு லைட் லேம்ப் வித் டேபிளோட இருக்கு. சோ நம்ம ஐட்டம்ஸ் இங்க வச்சுக்கலாம். அதுக்கு ரைட்ல பார்த்தோம்னா ஒரு பெரிய பெரிய க்ளோசெட், அது கண்ணாடி டோர் வச்சது. நம்ம இஷ்டத்துக்கு இங்க பெட்டி வச்சுக்கலாம். இங்க கோட் மாட்டிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். ட்ரெஸ்ஸுங்க நிறைய ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். சோ அப்படியே இங்க வெளியில பாத்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான வியூ, பால்கனி. இங்க இருந்து ரொம்பவே நல்ல வியூ பாயிண்டா இருக்கு. இங்கே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரிலாக்ஸா உட்காந்து. இது பாத்தீங்கன்னா தண்ணி ஓடை மாதிரி போயிட்டு இருக்கு பாருங்க, ரொம்ப அழகா இருக்கு. சோ இங்கே 2 சேர் கொடுத்திருக்காங்க உட்காந்து ரிலாக்ஸ் பண்ண. நல்லா இருக்கு சேர், சூப்பரா இருக்குல்ல. இது ஒரு டேபிள், டீ டேபிள் மாதிரி கொடுத்திருக்காங்க. டீ வச்சு குடிக்கலாம். சோ ஓகே, இந்த பால்கனி அவ்வளவுதாங்க. நம்ம மறுபடியும் உள்ள போலாம். சோ இதான் பாருங்க மாஸ்டர் பெட்ரூம். ரொம்பவே அழகா ஒரு போட்டோ ஃப்ரேமும் அது முன்னாடி வச்சிருக்காங்க. சூப்பரா இருக்கு அந்த டஸ்டோட சேர்ந்து. சரி பாத்தீங்கன்னா நல்ல ஒரு விண்டோ இருக்கு இங்க. ஓபன் பண்ணா நல்லா சில்லுன்னு காத்து வருது. இது பாத்தீங்கன்னா நம்ம கிட்ஸ் சும்மா உட்காந்து ட்ரெஸ் பண்றதுக்கு, ஷூ போடுறதுக்குலாம் இந்த டேபிள் யூஸ் பண்ணிக்கலாம். சோ பாருங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள். இந்த மாஸ்டர் பெட்ரூம்லயும் ஒரு டிவி கொடுத்திருக்காங்க. பின்னாடி ஒரு மிரர். ஓகே, அப்படியே இப்படி உள்ள வந்தீங்கன்னா இங்க இருந்துட்டு ஒரு லைட் லேம்ப் வித் டேபிள் இங்கேயே ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா நம்ம டைம் அலாரம் வச்சு எந்திரிச்சுக்கலாம் மார்னிங். அதுக்காக இது கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன். இங்கேயே ஒரு சேர் இருக்கு. இந்த பெட்ரூம்ல இருந்து நம்ம லெஃப்ட் சைட்ல உள்ள போனோம்னா ஒரு மாஸ்டர் பாத்ரூம் கூட சொல்லலாம். உள்ள பாருங்க எவ்வளவு கபோர்ட்ஸ் இருக்கு. ரெண்டு வாஷ் பேஷன் இருக்கு. ஹேர் ட்ரையர் கொடுத்திருக்காங்க. பெரிய மிரர். அப்புறம் மேல பாத்தீங்கன்னா நம்ம டியூப்லைட் மாதிரி 2 டியூப்லைட் கொடுத்திருக்காங்க. நல்லா வெளிச்சமா இருக்கும். இங்க அப்படியே மேல பாருங்க சூப்பரான ஒரு ஓபன் ஸ்பேஸ். வெளிச்சம் பாருங்க, காலையில அப்படியே மேல இருந்து சூரிய வெளிச்சம் கீழே வருது. இங்க நிறைய டவல் கொடுக்குறாங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மாஸ்டர் பாத் டப். இங்க நம்ம படுத்துக்கிட்டே குளிக்கலாம். சூப்பரா இருக்குல்ல. இது பாத்தீங்கன்னா நம்ம நின்னுட்டு குளிக்கலாம். ஷவர், இது ஷவர் எடுக்கிறதுக்காக மட்டும்.
சோ இங்க பெரிய ஒரு லைட் இருக்கு. இந்த சைடு அப்படியே பாத்தீங்கன்னா டாய்லெட் இருக்கு. சோ பாத்ரூம் இங்க அவ்வளவுதான். நல்லா மாஸ்டர் பெட்ரூம்க்கு தகுந்த மாதிரி மாஸ்டர் பாத்ரூம் இருக்கு. சோ வாங்க அடுத்த பெட்ரூம் பார்க்கலாம். சோ இது பாத்தீங்கன்னா ஒரு அட்டாச்ட் பாத்ரூம். இங்க ஒரு சிங்க், மேல ஒரு சின்னதா ஒரு மிரர், இந்த சைடுல பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ ஃப்ரேம் இருக்கு அழகா. சோ இங்கேயுமே பாத் டப் இருக்கு, ஸ்லைடிங் டோர். இங்க டாய்லெட். நம்ம இந்த பக்கமா ஒரு பெட்ரூம் போக போறோம். சோ இங்கேயும் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கு. இங்கேயுமே நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு கபோர்ட் நிறைய இருக்கு. இங்க ஒரு பெரிய மிரர் இருக்கு, நம்ம பாத்துக்கலாம், ரெடி ஆயிக்கலாம். சோ இங்க ஒரு விண்டோ இருக்கு. சோ இந்த போட்டோ ஃப்ரேம்லாம் ரொம்பவே அழகா இருக்கு பாக்கவே. இங்க ஒரு நைட் லேம்ப் டேபிள், இங்க ஒரு சின்ன சைஸ் பெட் இருக்கு. சோ இந்த பெட் அவ்வளவுதாங்க. இங்க ஒரு கிளாசெட் இருக்கு. ரெண்டு சைடுமே நைட் லேம்ப் கொடுத்திருக்காங்க, சூப்பரா இருக்கு, ரொம்ப ஸ்பேஷியஸா இருக்கு. அடுத்ததா ஒரு கிட்ஸ் பெட்ரூம் பார்க்கலாம். சோ இந்த வழியா அதுக்கு போனோம். சோ இங்க பாருங்க, இங்க தனியா கிட்ஸுக்குன்னு பெட் கொடுத்திருக்காங்க. இங்க ஒரு பெட், சிங்கிள் பெட், இங்க ஒரு சிங்கிள் பெட் கொடுத்திருக்காங்க. சோ இங்கேயுமே ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்திருக்காங்க. ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருக்கும். சோ லாட் ஆஃப் ஸ்டோரேஜ் இருக்கும். சோ இந்த அசசரிஸ் மட்டும் தான் இருக்காது வச்சுக்கோங்க. நம்ம செப்பரேட்டா போய் ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் போனா, இங்க ரெசார்ட்ங்கிறதுனால எல்லாமே அசசரிஸ் கொடுத்திருக்காங்க. நம்மளுக்கு தேவையான திங்ஸ் மட்டும் தான் எடுத்துட்டு வர மாதிரி இருக்கும். இங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரு க்ளோசெட் இருக்கு. இங்க பாருங்க, கிட்ஸ் அட்ராக்ட் பண்ற மாதிரி கிட்ஸ் போட்டோ ஃப்ரேம் வச்சிருக்காங்க. நிறைய கிட்ஸ் ஃபேவரட் கேரக்டர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் நம்மளுக்கு தெரியல, கிட்ஸுக்கு தெரியாது. இங்க பாருங்க, குட்டி லேம்ப் இருக்கு அழகா. ஓகே. சோ இங்கேயும் ஒரு டேபிள் கொடுத்திருக்காங்க. இங்கேயும் ஒரு விண்டோ இருக்கு, நம்ம இந்த வழியா வெளியில பாத்துக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹோம் டூர் பார்த்தோமா, ரெசார்ட் ஹோம் டூர் ரொம்பவே நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, மறக்காம சிம்பிளி சுதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Until then, bye from Sudha.